வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மார்க்கம் ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விலகுகிறார். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவி விலகல் திட்டத்தை திங்கட்கிழமை காலை அறிவித்திருந்தார். பிரதமரின் உத்தியோகபூர்வ ரிடோ காட்டேஜ் இல்லத்துக்கு வெளியே நடைபெற்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவித்தல் வெளியானது. ஆனாலும் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பிரதமராக நீடிக்கப் போவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கிறார். கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அமைச்சரவையிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றன. ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என கியூபெக், அட்லாண்டிக், ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களின் லிபரல் கட்சி நாடாளுமன்ற குழுக்கள் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தன. ஜஸ்டின் ட்ரூடோ 2013 முதல் கனடாவின் லிபரல் கட்சியின் தலைவராகவும் 2015 முதல் பிரதமராகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்த் சங்கரிக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அரசில் அமைச்சரவையில் மற்றொரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. நீண்டகாலம் எதிர்பார்க்கப்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோ அரசின் முழு அமைச்சரவை மாற்றம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கேரி ஆனந்த் சங்கரி வடக்கு விவகாரங்கள், கனேடிய வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனம் அமைச்சை பொறுப்பேற்றார். ஸ்காப்ரோ ரூஜ் பார்க் நாடாளுமன்ற உறுப்பினரான இவர் தொடர்ந்தும் முடியரசு பழங்குடியினர் உறவுகள் அமைச்சராக பதவி வகிக்கின்றார். ஆளுநர் நாயகத்தின் தலைமையில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் 4 அமைச்சர்களுக்கு புதிய லாக்காக்களை பிரதமர் மீண்டும் நியமித்தார். 8 லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Hey, look, now the offer accept பண்ணிட்டாங்க. Oh wow, really? But what about the mortgage? ஏன் கவலைப்படணும்? We have Jeffrey Mahindran. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோர்ட்கேஜை பெற்றுக் கொள்ளவும். ரீஃபைனான்ஸ், செகண்ட் மோர்ட்கேஜ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்துக்கும் ஷெல்டோ நிறுவனத்தின் மோர்ட்கேஜ் முகவர் ஜெஃப்ரி மகேந்திரன். 416-725-9712. www.wehandlemortgages.com. இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. அக்டோபர் மாதத்தில் பொருளாதாரம் 0.3% வளர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவிக்கின்றது. செப்டம்பர் மாதம் பதிவான 0.2% உயர்வை தொடர்ந்து அக்டோபர் மாதத்தில் பொருளாதாரம் 0.3% வளர்ந்துள்ளது. இது தொடர்ந்து 5வது மாத உயர்வை குறைக்கின்றது. அதேவேளை புள்ளிவிவர திணைக்களத்தின் நவம்பர் மாதத்துக்கான ஆரம்ப மதிப்பீட்டின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.1% குறைவாக உள்ளது. இலங்கையின் பொறுப்புக்கூறலை அர்த்தமுள்ளதாக்குமாறு கனேடிய அரசாங்கத்திடம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். கனேடிய வெளிவிகார அமைச்சின் அழைப்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் கனடா பயணம் வந்திருந்தார். இந்த பயணத்தில் கனடாவின் வெளிவிகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எப் உள்ளிட்ட கனேடிய அரசியல் தரப்பினரை சிவஞானம் ஸ்ரீதரன் உத்தியோகபூர்வமாக சந்தித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு அரசுக்கு இனியும் கால நீடிப்பும் அரசியல் வெளியும் வழங்காது குற்றவியல் பொறுப்புக்கூறல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அடுத்த தீர்மானத்தில் தகுந்த தரமுயர்த்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று இந்த சந்திப்பில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான தீர்மானங்களை பிரேரிக்கும் மையக்குழு நாடுகளிடம் இந்த தரம் உயர்த்தலை வேண்டுவதாக கனேடிய வெளிவிகார அமைச்சின் பிரதிநிதிகளிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
கனேடிய பயணத்தின் போது சிவஞானம் ஸ்ரீதரன் கனேடிய தமிழர் கூட்டின் பிரதிநிதிகளை பிரத்யேகமாக சந்தித்த அதேவேளை மான்ட்ரியல், டொரண்டோ நகரங்களிலும் மக்கள் சந்திப்புகளை நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாகன கடத்தல் சம்பவம் தொடர்பில் 2 தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மார்க்கம் நகரில் இடம்பெற்ற வாகன கடத்தல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மார்க்கம் நகரில் இடம்பெற்ற ஆயுதமேந்திய வாகன திருட்டு சம்பவம் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட யோக் பிராந்திய காவல்துறையின் புலனாய்வாளர்கள் இந்த 2 சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள். இந்த விசாரணையில் ஒரு தொகை போதைப் பொருளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கைதானவர்கள் பிக்கரிங் நகரைச் சேர்ந்த 34 வயதான சுவேஸ்தன் கணேசமூர்த்தி, பிராம்டன் நகரைச் சேர்ந்த 29 வயதான அருண்சியா அருளானந்தம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவருக்கு எதிரான மொத்தம் 6 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன.